8 சீட்ஸ்ல போட்டி, அதுவும் பலம் வாய்ந்த ஆளுங்கட்சி கூட்டணி. ஆனா வெறும் ஒரே ஒரு தொகுதியில மட்டும்தான் லீடிங். ஆமா, கேட்கவே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. கரெக்ட். 2021ல 4 எம்எல்ஏக்களோட வெற்றிகரமா செயல்பட்ட விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு இப்போ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல என்னதான் ஆச்சு? அதுதான் இப்போ அரசியல் களத்துல மிகப்பெரிய விவாதமா போயிட்டு இருக்கு. விசிக செஞ்ச பெரிய தவறு என்ன? குறிப்பா திடீர்னு உருவான தமிழக வெற்றிக் கழகத்தோட எழுச்சி விசிகாவோட ஓட் பேங்க முழுசா பதம் பார்த்துடுச்சா? கண்டிப்பா இதையெல்லாம் பத்தி நம்ம விரிவா பேசியே ஆகணும். வணக்கம். விகடன் இதழில வெளியான ஒரு விரிவான பகுப்பாய்வு கட்டுரைய வச்சு 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் முடிவுகள்ல விசிக சந்திச்ச இந்த எதிர்பாராத பின்னடைவை பத்தி தான் இன்னைக்கு நம்ம ஆழமான அலசல்ல பேசப் போறோம். ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அலசலை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு சின்ன ஆனா ரொம்ப முக்கியமான விஷயத்த நான் சொல்லிடுறேன். சொல்லுங்க. அந்த டிஸ்க்ளைமரை கெடுத்துடலாம். ஆமா, அதாவது நாம் எடுத்துக்கிட்ட மூலக்கட்டுரையில நிறைய அரசியல் சார்ந்த விமர்சனங்கள் இருக்கு. ஆனா நம்மளோட இந்த உரையாடல் எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவானதோ இல்ல எதிரானதோ கிடையாது. எக்ஸாக்ட்லி. கட்டுரையில இருக்கிற தரவுகளையும் கள நிலவரங்களையும் எந்த சார்பும் இல்லாம ஒரு நியூட்ரலான பகுப்பாய்வா உங்களுக்கு கொடுக்கறது மட்டும்தான் நம்மளோட நோக்கம். அந்த அடிப்படையில தான் நம்ம தரவுகளை அணுக போறோம். இப்போ முதல்ல இந்த ரிசல்ட்ஸ்ல இருக்கிற அந்த மிகப்பெரிய முரண்பாட்டை நம்ம கொஞ்சம் உடைச்சு பார்ப்போம். ரைட், சொல்லுங்க. அதாவது 2021 தேர்தல்ல இதே விசிய திமுக கூட்டணியிலிருந்து 4 எம்எல்ஏக்களோட உள்ள போனாங்க. இப்போ 2026ல அதே பலமான ஆளுங்கட்சி கூட்டணியில 8 தொகுதிகள்ல நிக்கறாங்க. ஆனா காட்டுமன்னார் கோயில் தொகுதியில மட்டும்தான் முன்னில. அதுதான் என்னோட கேள்வியே. 2021 விட இப்போ கட்டமைப்பு ரீதியா கூட்டணி இன்னும் ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும். அப்புறம் ஏன் இந்த சறுக்கல்? இப்ப இதுதான் தேர்தல் அரசியலோட ரொம்ப நுட்பமான ஒரு கணக்கு. பேப்பர்ல கூட்டணி கணக்குகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா தெரிஞ்சாலும் அது வாக்குச்சாவடியில அப்படியே ஓட்டா மாறும்னு எந்த கேரண்டியும் கிடையாது. ஓ, அப்போ அங்கதான் மிஸ் ஆயிருக்கா? ஆமா, இந்த தேர்தல்ல விசிவுக்கு அதுதான் நடந்திருக்கு. 8 இடங்கள்ல நின்னு 7 தொகுதியில பின்னடைவு அப்படிங்கிறது ஆளுங்க கட்சி கூட்டணிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியை கொடுத்திருக்கு. கண்டிப்பா. ஒரு தொகுதியில முன்னிலைங்கிறது கட்சிக்கு ஒரு ஆறுதலா இருக்கலாம். ஆனா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இது அவங்களோட அரசியல் பயணத்துல ஒரு பெரிய தேக்க நிலைதான். கூட்டணி கட்சிகளோட ஓட்டு உங்களுக்கு முழுசா டிரான்ஸ்ஃபர் ஆகல அப்படிங்கிறது ரிசல்ட்ல அப்பட்டமா தெரியுது. இத பாக்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணுது. இது ஒரு பிசினஸ், அதாவது பெருநிறுவனங்களோட இணைப்போட ஒப்பிட்டு பார்க்கலாமா? எப்படி சொல்றீங்க? கொஞ்சம் விரிவா சொல்லுங்க. இப்போ ஒரு சின்ன ஸ்டார்ட் அப் கம்பெனி இருக்கு. அவங்க ரொம்ப யூனிக்கான ஐடியாவோட பலம் வாய்ந்த ஒரு பெரிய கார்ப்பரேட் நிறுவனத்தோட சேர்றாங்கன்னு வெச்சுப்போம். சரி. ஆரம்பத்துல பெரிய லாபம் கிடைக்கும், நிறைய பவர் கிடைக்கும்னு அவங்க நம்புவாங்க. ஆனா போக போக அந்த ஸ்டார்ட் அப் நிறுவனத்தோட அடிமட்ட ஊழியர்கள் கார்ப்பரேட் மேனேஜர்களோட உத்தரவுக்கு கீழ்ப்படிய வேண்டிய நிலை வரும். ஆமா, அப்போ அவங்க சுதந்திரம் பறி போயிடும். கரெக்ட். அப்போ தங்களோட அடிப்படை நோக்கமே மாறிடுச்சுன்னு நினைச்சு அவங்க சோர்வடைவாங்க. ஒரு கட்டத்துல தங்களோட சொந்த லாபத்தையும் தனிப்பட்ட அடையாளத்தையும் இழந்துருவாங்க. உண்மைதான். அதே மாதிரி ஒரு கூட்டணியில இருக்கிறது ஒரு சின்ன கட்சிக்கு ஸ்ட்ரென்த்தா மாறுமா, இல்ல அவங்களோட தனிப்பட்ட பலத்தையே அழிக்கிற வீக்னஸா மாறுமா? நீங்க சொன்ன இந்த உதாரண கள நிலவரத்தை ரொம்ப துல்லியமா விளக்குது. கூட்டணியில இருக்கும்போது ஒரு சின்ன கட்சிக்கு பெரிய கட்சியோட ஓட்டு நமக்கு அப்படியே கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கும். அதுதானே அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆமா, ஆனா நீங்க சொன்ன அந்த கார்ப்பரேட் சிக்கல் தான் இங்கேயும் நடக்குது. கூட்டணிக்காக தங்களோட தனிப்பட்ட அடையாளத்தையோ இல்ல அடிமட்ட தொண்டர்களோட உத்வேகத்தையும் சமரசம் செய்ய வேண்டியிருந்தா அது மிகப்பெரிய பலவீனமா மாறிடும். அதாவது தங்களோட சொந்த குரல் அவங்களால பதிவு செய்ய முடியாது இல்லையா? எக்ஸாக்ட்லி. பெரிய கட்சியோட நிழல்ல தங்களோட சொந்த கொள்கைகளே உறக்க சொல்ல முடியாத ஒரு நிலை வரும்போது தொண்டர்கள் ரொம்ப குழப்பமடைவாங்க. அது களத்திலயும் எதிரொலிக்கும். ஆனா இந்த தேர்தல்ல விசிக தொண்டர்கள் மத்தியில ஒருவித சுணக்கம் இருந்ததை கட்சித் தலைவர் திருமாவளவனே வெளிப்படையா ஏத்துக்கிட்டாருன்னு விகடன் கட்டுரையில ரொம்ப தெளிவா பதிவு செஞ்சிருக்காங்க. இப்போ அந்த தொண்டர்களோட சுணக்கம் அப்படிங்கறத இன்னும் கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கணும். உள்ளூர் அளவுல களப்பணியில தொண்டர்கள் ஏன் இவ்ளோ சோர்வா இருந்தாங்க? வெறும் கூட்டணியோட அழுத்தம் மட்டும்தான் காரணமா? இல்ல, அதை விட ரொம்ப முக்கியமான உக்காரணம் ஒண்ணு இருக்கு. இப்போ விசிக மாதிரி அடித்தட்டு மக்களுக்காக போராடுற ஒரு பேரியக்கத்துக்கு களப்பணியாளர்கள் தான் ஆணிவேர். ஆமா, அவங்க தான் கிரவுண்ட்ல வேலை செய்யறவங்க. கரெக்ட். இந்த தேர்தல்ல தொண்டர்களோட சோர்வுக்கு முக்கிய காரணமே தலைவரோட எதிர்பாராத ஒரு முடிவுதான். நீங்க தலைவர் போட்டியிடாதத சொல்றீங்களா? ஆமா,
இந்த தேர்தலோட மிகப்பெரிய திருப்புமுனையா பார்க்கப்பட்டதே திருமாவளவன் நேரடியாக களமிறங்குவார் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு தான். ஆனா அவர் திடீர்னு பின்வாங்கினது தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய சைக்கலாஜிக்கல் தாக்கத்தை ஏற்படுத்திடுச்சு. இல்ல இப்போ ஒரு நிமிஷம், லீடர் கண்டெஸ்ட் பண்ணாதது இவ்ளோ பெரிய காரணமா? நீங்களே யோசிச்சு பாருங்க. நிறைய தேசிய கட்சிகள்லயோ இல்ல மாநில கட்சிகள்லயோ தலைவர்கள் எல்லா தேர்தல்லையும் போட்டியிட மாட்டாங்க. அது உண்மைதான். ஆனா ஆ? அதாவது தேசிய கட்சிகளுக்கும் குறிப்பிட்ட சமூக நீதிக்காக போராடுற விசிக மாதிரி கட்சிகளுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம்? இந்த மாதிரி கட்சிகள் முழுக்க முழுக்க தலைவரோட ஆளுமையை நம்பியே இயங்குறவே. ஒரு போர்க்களத்துல தளபதி நேரடியா ஆயுதமேந்தி முன்வரிசையில நிக்கும்போது படைவீரர்களுக்கு கிடைக்கிற உத்வேகம் வேற. ஓ, அவர் பின்னாடி இருந்து கட்டளை இடும்போது அந்த ஃபயர் இருக்காதுன்னு சொல்றீங்க. கரெக்ட். திருமாவளவன் போட்டியிட போறதா ஆரம்பத்துல செய்திகள் வந்தப்போ தொண்டர்கள் ரொம்ப உற்சாகமா இருந்தாங்க. அவர் பின்வாங்கினதும் அந்த உற்சாகம் சடக்குன்னு குறைஞ்சிடுச்சு. இது போக அவர் ஏன் போட்டியிடலைன்னு சரியான விளக்கம் இல்லாததும் ஒரு காரணமா? ஆமா, அந்த தெளிவான பதில் இல்லாதது தொண்டர்கள் மத்தியில ஒரு பெரிய குழப்பத்தை நீட்டிச்சுட்டே இருந்துச்சு. இப்போ சமீபத்திய பேட்டி ஒண்ணுல திருமாவளவன் சீட்ஸ் எண்ணிக்கையை விட கொள்கை வெற்றிகளே எங்களுக்கு முக்கியம்னு சொல்லியிருக்காரு. இதை இந்த கட்டுரையிலையும் சுட்டி காட்டியிருக்காங்க. ஆமாம், அவர் அப்படி சொல்லியிருக்காரு. ஆனா பிராக்டிக்கல் பாலிடிக்ஸ்ல சட்டமன்ற உறுப்பினர் எண்ணிக்கை இல்லாம வெறும் கொள்கை வெற்றி மட்டும் ஒரு கட்சியை காப்பாற்றிடுமா, இல்ல இது தோல்வியை முன்கூட்டியே நியாயப்படுத்துற ஒரு வார்த்தையா? இப்போ கொள்கை வெற்றி அப்படிங்கிறது ஒரு கட்சியோட நீண்டகால நிலைத்தன்மைக்கு ரொம்பவே அவசியம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரி. ஆனா தேர்தல் அரசியல்னு வரும்போது அது முழுக்க முழுக்க நம்பர்ஸ் கேம், எண்களின் விளையாட்டு தான். சட்டமன்றத்துல உங்களுக்கான எண்ணிக்கை தான் உங்களுக்கான குரலை தீர்மானிக்குது. ஓ, அதாவது அவங்களோட பேரும் பேசுற திறன் குறைஞ்சிரும். எக்ஸாக்ட்லி. அரசியல் அழுத்தம் கொடுக்கிற அதிகாரத்தை அந்த எண்கள் தான் முடிவு செய்யுது. திருமாவளவன் சொல்றது தத்துவார்த்த ரீதியில 100% சரியா இருக்கலாம். ஆனா கலை யதார்த்தம் வேற. ஆமா, 8 இடங்கள்ல நின்னு ஒண்ணுன்னு மட்டும் முன்னிலைங்கிறது நடைமுறை அரசியல்ல ஒரு பெரும் சறுக்கல் தான். சட்டமன்றத்துல பிரதிநிதித்துவம் இல்லாம வெளியில இருந்து குரல் கொடுக்கறது கொஞ்சம் சிரமமான விஷயம்தான். இப்போ தலைவரோட வியூகங்கள், தொண்டர்களோட சோர்வுன்னு இந்த உட்கட்சி பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருக்கட்டும், களத்துல கூட்டணி கட்சிகளோட சேர்ந்து வேலை செய்யும்போது நிலைமை இன்னும் சிக்கலாகுது இல்லையா? ரொம்பவே சிக்கலாகுது. ஆளுங்கட்சிக்கும் விசிக்கும் நடுவுல ஏன் அந்த உள்ளூர் அளவிலான கோஆர்டினேஷன் நடக்கல? மேலிடத்துல தலைவர்கள் கைகுலுக்கிக்கிட்டாலும் கீழ வாக்குசாவடி அளவுல ஓட்டுகள் ஏன் முழுசா டிரான்ஸ்ஃபர் ஆகல? இது தொகுதி பங்கீட்டின் போதே ஆரம்பிச்சிடுச்சுன்னு சொல்லலாம். திமுக கிட்ட விசிக கேட்ட தொகுதிகள் கிடைக்கல, இல்ல எதிர்பார்த்த எண்ணிக்கை கிடைக்கலங்கிற அதிருப்தி ஆரம்பத்திலே இருந்துச்சு. அதுவே தொண்டர்களை அப்செட் பண்ணிடுச்சு. ஆமா, இதை தாண்டி களத்துல மிகப்பெரிய முரண்பாடு இருந்துச்சு. உள்ளூர் அளவுல ஆளுங்கட்சி நிர்வாகிகளுக்கும் விசிக தொண்டர்களுக்கும் பல இடங்கள்ல வரலாற்று ரீதியாவே ஒரு அதிகார போட்டி இருக்கு. நீங்க சொல்றது நம்ம முதல்ல பேசின அந்த கார்ப்பரேட் மேனேஜர்களுக்கும் ஸ்டார்ட் அப் ஊழியர்களுக்கும் நடுவுல நடக்கிற ஈகோ கிராஷ் மாதிரி இருக்கா? ரொம்ப சரியா பிடிச்சிங்க. ஒரு தொகுதியில விசிகே வேட்பாளர் நிக்கிறாருன்னா அந்த பகுதியில் இருக்கிற ஆளுங்கட்சி உள்ளூர் தலைவர்கள் மனப்பூர்வமா வேலை செய்வாங்களா அப்படிங்கறது எப்பவுமே ஒரு கேள்விக்குறிதான். அவங்களோட பவர் போயிடும்னு பயப்படுவாங்களா? ஆமா, தங்களோட உள்ளூர் அதிகாரம் குறைஞ்சிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும். அதனால தேர்தல் பணிகள்ல ஒரு தொய்வு ஏற்படும். இது போக ஆளுங்கட்சியோட ஓட்டுகள் முழுசா விசிகேவுக்கு மடைமாறல அப்படிங்கிறது ரிசல்ட்ஸ்ல ரொம்ப தெளிவா தெரியுது. அப்போ மேடை கூட்டணிகள் களத்துல ஒர்க் அவுட் ஆகல. கரெக்ட். தலைவர்கள் மேடையில ஒன்னா நின்னாலும் தொண்டர்களுக்கு மத்தியில அந்த ஒத்திசைவு இல்லாதது விசிகேவுக்கு மிகப்பெரிய பின்னடைவு. இப்போ இந்த கோஆர்டினேஷன் இல்லாமைய நாம அப்படியே வச்சுப்போம். ஆனா இங்க பிக்கஸ்ட் ட்ரூத் ஒன்னு இருக்கு. இரு கட்சிகளுக்கு நடுவுல இருந்த இந்த சின்ன கேப்ப வெளியில இருந்து வந்த ஒரு புது அலை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குச்சு இல்லையா? நீங்க தவைகோட என்ட்ரிய சொல்றீங்க. ஆமா, புது வரவான தமிழக வெற்றிக் கழகத்தோட ஆதிக்கம் விசிகாவே எப்படி இவ்ளோ தூரம் பாதிச்சுது? உட்கட்சி பிரச்சனைகளை விட தவேகோட தாக்கம் எந்த அளவுக்கு ஷார்ப்பா இருந்துச்சு? இந்த தேர்தல்ல தவேகோட வருகை பல அரசியல் கணக்குகளையே தலைகீழா மாத்திருக்குன்னு தான் சொல்லணும். கண்டிப்பா. இப்போ விசிகாவோட ஓட் பேங்க்னு பாத்தீங்களா, அது காலங்காலமா ஒடுக்கப்பட்ட மக்களோட வாக்குகள், அப்புறம் சமூக நீதி பத்தி சிந்திக்கிற இளைஞர்களோட வாக்குகள். ரைட். ஆனா தவேகோட தலைவர் விஜயோட ஈர்ப்பு பெருமளவுல இளைஞர்கள் மற்றும் ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸை நோக்கி இருந்துச்சு. பாரம்பரியமா விசிகாவுக்கு போக வேண்டிய ஒரு குறிப்பிட்ட வாக்குகள் இந்த முறை தவேகோ பக்கம் பெருமளவுல சாஞ்சிருக்கு. ஓ, இது விசிகாவோட அடித்தளத்தையே கொஞ்சம் அசைச்சு பார்த்திருக்கு. இங்கதான் எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி வருது. சொல்லுங்க. தாவேகாவோட வருகை யாருடைய ஓட்டுகளை பிரிச்சது? குறிப்பா எந்த மனநிலையில இருந்த மக்களோட ஓட்டுகளை பிரிச்சது? ஏன்னா
ஒரு தலித் இளைஞர் இல்லனா முதல் முறை வாக்காளர் ஏன் பல வருஷமா களத்துல போராடுற விஷிகாவை விட்டுட்டு புதுசா வந்த ஒரு நடிகரோட கட்சிக்கு ஓட்டு போடணும்? இதோட சைக்காலஜி என்ன? இது ரொம்பவே ஆழமான கேள்வி. இப்ப வாக்காளர்களை நம்ம 2 வகையா பிரிக்கலாம். ஒன்னு ஸ்ட்ராங்கான கட்சி விசுவாசிகள். இவங்க எந்த காலத்திலயும் கட்சி மாற மாட்டாங்க. ஆமா, அவங்க கோர் வோட்டர்ஸ். 2வது வகை நடுநிலை வாக்காளர்கள். அப்புறம் இப்போ இருக்கிற சிஸ்டம்க்கு எதிரான மனநிலையில இருக்கிறவங்க. ஆளுங்கட்சி பல வருஷமா ஆட்சியில இருக்கும்போது இயற்கையாவே மக்கள் மத்தியில ஒருவித அதிருப்தி வரும். அந்த ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர். எக்ஸாக்ட்லி. அந்த அதிருப்தியை காட்ட மக்கள் ஒரு மாற்று சக்தியை தேடுவாங்க. விசிக ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்ததால அந்த அதிருப்தி ஓட்டுகளை அவங்களால அறுவடை செய்ய முடியல. அப்போ நீ சொல்றது ஆளுங்கட்சி மேல இருந்த கோவம் கூட்டணி கட்சியான விசிகா மேலயும் திரும்பிடுச்சு, அப்படிதானே? உறுதியா அப்படித்தான் நடந்துச்சு. அதே சமயம் தவேகா தங்களை ஒரு புது மாற்று சக்தியா முன்னிறுத்துனாங்க. எல்லாவற்றிற்கும் மேலா தவேகவோட கொள்கை முழக்கங்களையும் நாம கவனிக்கணும். அவங்களோட சித்தாந்தங்கள் எப்படி பாதிப்பை ஏற்படுத்துச்சு? அவங்க முன்னிறுத்தின சமூக நீதி பார்வை, சமத்துவ முழக்கங்கள், பெரியார், அம்பேத்கர் மாதிரி தலைவர்கள் அவங்க அடையாளப்படுத்திய விதம் எல்லாமே விசிகாவோட சித்தாந்தத்தோட பல இடங்கள்ல நேரடியா மேட்ச் ஆச்சு. ஓஹோ, அதனால இளைஞர்கள் அட்ராக்ட் ஆனாங்களா? ஆமா, மாற்றத்தை விரும்புற இளைஞர்கள் விசிகா சொல்ற அதே சமூக நீதிய இவங்களும் சொல்றாங்களே, புதுசா வந்த இவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாப்போமே அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு வந்துட்டாங்க. அப்படியானால் தவேகாவோட சமூக நீதி முழக்கங்கள் விசிகாவோட தனித்துவமான குரலை கொஞ்சம் மழுங்கடிச்சிடுச்சா? ஒரு வகையில அப்படிதான் சொல்லணும். ஆளுங்கட்சியோட கூட்டணியில இருந்துகிட்டு விசிகா செய்ய முடியாத சில கடுமையான விமர்சனங்களை எந்த கூட்டணியில இல்லாத தவேக ரொம்ப ஈஸியா செஞ்சாங்க. அப்போ அவங்களுக்கு சுதந்திரம் அதிகமா இருந்துச்சு. கரெக்ட். இதனால அதிருப்தியாளர்கள் மற்றும் ஒடுக்கப்பட்ட இளைஞர்களோட வாக்குகளை அவங்க ஈஸியா பிரிச்சுட்டாங்க. விசிகாவோட ஓட் பேங்க்குள்ள தவேக இவ்ளோ ஆழமா ஊடுருவுன்னு விசிகா தலைமை சட்டும் எதிர்பார்க்கல. இது அவங்களுக்கு ரொம்ப எதிர்பாராத ஒரு அட்டாக். இத சுருக்கமா சொல்லணும்னா, ஆளுங்கட்சி கூட்டணிக்குள்ள இருந்த முரண்பாடுகளை ஒரு புது கட்சி தனக்கு எப்படி சாதகமா பயன்படுத்திக்க முடியும் அப்படிங்கறத தவேக ரொம்ப தெளிவா நிரூபிச்சிருக்கு. உண்மைதான், 100% கரெக்ட். இதுவரைக்கும் நாம விவாதிச்ச தரவுகளை வச்சு பார்க்கும்போது விசிகா உன இந்த பின்னடைவுக்கு 4 முக்கிய காரணங்களை நம்ம தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. அந்த 4 பாயிண்ட்ஸ் சமரைஸ் பண்ணிடலாம். ஆமா, முதல் காரணம் உள்ளூர் அளவிலான தொண்டர்களோட சோர்வும் களப்பணியில ஏற்பட்ட தொய்வும். 2வது திருமாவளவன் போட்டி இடாததால வந்த குழப்பமும் அதனால உருவான சைக்கலாஜிக்கல் பின்னடைவும். கரெக்ட். 3வது கூட்டணி கட்சிகளோட கள அளவிலான ஒருங்கிணைப்பு இல்லாம ஓட்டுகள் முழுசா டிரான்ஸ்ஃபர் ஆகாதது. 4வது தவகவோட எதிர்பாராத என்ட்ரி, அவங்க பிரிச்ச அதிருப்தி மற்றும் இளைஞர்களோட வாக்குகள். நான் சொல்றது சரிதானே? ரொம்ப சரியா சொன்னீங்க. இப்போ இந்த 4 காரணங்களுமே ஒன்னோடு ஒன்னு ரொம்ப நெருக்கமா கனெக்ட் ஆனது. தொண்டர்களோட சோர்வும் தலைவரோட முடிவும் உட்கட்சி பிரச்சனைகள்னா, கூட்டணி முரண்பாடும் தவகவோட தாக்கமும் வெளிப்புற காரணிகள். அதாவது உள்ளேயும் வெளியேயும் ஒரே நேரத்துல பிரஷர். ஆமா, தொண்டர்கள் சோர்வா இருந்த நேரத்துல தவக சுறுசுறுப்பா வேலை செஞ்சாங்க. கூட்டணியில ஓட்டுகள் கிடைக்காதப்போ சொந்த ஓட்டுகளையும் தவக பிரிச்சிடுச்சு. இந்த 4 விஷயங்களும் ஒரே நேரத்துல நடந்ததால தான் விசிக இவ்ளோ பெரிய சரிவை சந்திக்க நேர்ந்தது. இந்த ஆழமான அலசல கேட்டுக்கிட்டு இருக்கிற நீங்க இப்போ ஒரு விஷயத்தை யோசிக்கலாம். 8 இடங்கள்ல நின்னு ஒரே ஒரு இடத்துல மட்டும்தான் லீடிங் அப்படிங்கிறது கட்சியோட எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கு. மக்கள் விசிகாவை முழுசா மறந்துட்டாங்களா? விசிகாவால இனி மீண்டும் எழுந்து வர முடியுமா? மக்கள் ஒரு கட்சி அவ்வளோ ஈஸியா மறந்துட மாட்டாங்க. குறிப்பா சமூக நீதிக்காகவும் ஒடுக்கப்பட்ட மக்களோட உரிமைகளுக்காகவும் பல வருஷமா களத்துல நின்னு போராடின ஒரு பெரிய இயக்கத்தை கண்டிப்பா மறக்க மாட்டாங்க. அவங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராங்கான வரலாறு இருக்குல்ல. ஆமா, விசிகாவுக்கு ஒரு மிக வலுவான வரலாற்று பின்னணி இருக்கு. ஆனா காலமும் அரசியல் காலமும் ரொம்ப வேகமா மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கறத அவங்க உணரணும். புது தலைமுறையோட எதிர்பார்ப்புகள் வேற மாதிரி இருக்கு. அப்படியானால் விசிகாவோட அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்கணும்? அவங்க எப்படி கம்பேக் கொடுக்கலாம்? விசி மீண்டும் எழுணும்னா அவங்க தங்களோட அடிமட்ட கட்டமைப்பை முற்றிலும் புதுசா ரீபில்ட் பண்ணணும். தொண்டர்களோட தொடர்பை புதுப்பிச்சு அவங்களோட நம்பிக்கையை மீட்டெடுக்கணும். தாவிக மாதிரி கட்சிகளை எப்படி டேக்கிள் பண்ணணும்? தாவேக மாதிரி புது கட்சிகள் எந்தெந்த கேப்பை பயன்படுத்துறாங்க அப்படிங்கறத கண்டுபிடிச்சு அந்த இடைவெளிகளை அவங்க அடைக்கணும். எல்லாவற்றிற்கும் மேலா ரொம்ப முக்கியமான ஒரு முடிவெடுத்தாகணும்.
என்ன முடிவு அது? கூட்டணி அரசியல்லையே தொடர்ந்து பயணிக்கிறதா இல்ல தங்களோட தனித்துவமான அடையாளத்தை முன்னிறுத்தி தனித்து பயணிக்க தயாராவதான அவங்க முடிவு பண்ணணும். மாறி வர்ற அரசியல் சூழலுக்கு ஏத்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை மாத்துறது மட்டும்தான் அவங்களுக்கான ஒரே தீர்வு. ரொம்ப தெளிவா சொன்னீங்க. அரசியல்ல தோல்வி அப்படிங்கிறது ஒருபோதும் முடிவு அல்ல, அது ஒரு புது ஆரம்பம். ஆனா சின்ன கட்சிகளுக்கும் மாநில கட்சிகளுக்கும் ஒவ்வொரு தேர்தலும் தங்களோட இருப்ப தக்க வச்சுக்கிற ஒரு சர்வைவல் டெஸ்டாவே மாறுது. கண்டிப்பா அது ஒரு வாழ்வாசாவா போராட்டம் தான். நாம முதல்ல பேசின அந்த கார்ப்பரேட் உதாரணம் மாதிரி தான், ஒரு பெரிய நிறுவனத்தோட சேர்ந்தா மட்டும்தான் நம்ம சின்ன நிறுவனம் காப்பாற்றப்படும்னு நினைக்கிறது சில சமயம் கை கொடுக்கலாம். ஆனா சில சமயம் தங்களோட சொந்த அடையாளத்தையே அதை அழிச்சிடலாம். இது ரொம்ப நிதர்சனமான உண்மை. இனி வர காலங்கள்ல விடுதலை சிறுத்தைகள் கட்சி தங்களோட சிதைந்த தனிப்பட்ட அடையாளத்தை மீட்டு மீண்டும் ஒரு பெரும் அரசியல் சக்தியா உருவெடுக்குமா, இல்ல இதே கூட்டணி அரசியல் வியூகங்களுக்குள்ளேயே தங்களை சுருக்கிக்குமா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆமா, காலம்தான் அதுக்கு பதில் சொல்லணும். இந்த ஆழமான அலசலை நிறைவு சேர்க்கறதுக்கு முன்னாடி கேட்டுக்கிட்டு இருக்கிற உங்ககிட்ட ஒரு கேள்வியை நாங்க விட்டு செல்றோம். ஒரு அரசியல் கட்சியோட உண்மையான பலம் அப்படிங்கிறது பலம் வாய்ந்த ஒரு கூட்டணியோட நிழல்ல பாதுகாப்பா இருக்கிறதுல இருக்கா, இல்ல எந்த துணியும் இல்லாம தோல்விகளை தாங்கிக்கிட்டு தங்களோட சொந்த கொள்கைகளுக்காக தனித்து நிக்கிற அந்த தைரியத்துல இருக்கா? நீங்களே சிந்திச்சு பாருங்க. மற்றொரு சுவாரஸ்யமான ஆழமான அலசல்ல நாம மீண்டும் சந்திப்போம்.